மனுஷனுக்கு உதவின்னு கேட்டு ஒரே ஒரு வீடியோ போட்டேன். அதுக்கு என்னென்ன பேச்சு வந்திருக்கு தெரியுமா? நீங்களே பாருங்கள். இவர் பேர் லோகேஷா ஓகே. இவர் வந்து என்ன போட்டிருக்காரு பார்த்தீங்களா கமெண்ட்டில்? கொழுப்பெடுத்து வண்டி ஓட்டினா இப்படி தான். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா, நானும் அங்கே தான் நானும் அசாம் போனேன், எனக்கு அங்கே எந்த பனிமூட்டமும் இல்லை, நீங்கள் இஎம்ஐ ரெடி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒன்று பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ இந்த சம்பவம் என்னென்னா, நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி சிந்தனனுக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டோம். அதுக்கு ஏதாவது யார் கேட்டால் ஹெல்ப்பு கேட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஆனால் அதில் உங்களால் போட முடிஞ்சால் போடுங்கன்னு தான் நாங்கள் சொல்லிட்டோம். அவங்ககிட்ட ரெக்வஸ்ட்டாக நாங்கள் கண்டிப்பாக நீங்கள் போட்டு தான் ஆகணும்னா நாங்கள் எதுவும் கேட்கல. உங்களால் போட முடிஞ்சால் போடுங்கன்ட்டோம். போட முடியலனா பிரச்சனை இல்லை, விட்டுடலாம். அதாவது இந்த மெசேஜை டைப் பண்ணி இது பிரச்சனை இல்லை, எனக்கு இதெல்லாம் பழகிருச்சு, நீங்கள் இதை விட மோசமான பேசுகிறீங்க, எனக்கு பழகிருச்சு. ஆனால் அந்த மனுஷன் ஃபஸ்ட் டைமாக பார்த்தாரு. அவர் பார்த்துட்டு என்ன சொன்னால்தான் நீங்களே கேளுங்களேன். இனியன் இது போதும் இனியன், இந்த அதை அழிச்சிட சொல்லுங்கள். அந்த இது உதவி கேட்டு போட்டிருக்காங்கல்ல கமெண்ட், இதெல்லாம் கொழுப்பு எடுத்து ஓட்டினா அப்படி தான் ஆகும். என்னென்னமோ கமெண்ட் போடுறாங்க. ப்ளீஸ் இனியன் அதை விட்டு சொல்லி போதும், இதை அழிச்சு விட்டுற சொல்லுங்கள். சங்கடமாக இருக்கு. கேட்டிங்கல்ல, இந்த ரெக்கார்டு அவர் மனசுலேருந்து கஷ்டப்பட்டுருக்காரு. ஆல்ரெடி ரொம்ப ஒரு காலை பறி கொடுத்து நொந்திருக்காரு. இதை நீங்கள் இந்த மெசேஜெல்லாம் பார்த்துட்டு அவர் இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. அழுதுட்டார். ஆக்சுவலாக இது எனக்கு லேட்டராக தான் தெரியும் அவர் அழுதுட்டாருன்னு சொல்லி எனக்கு ஃபோன் வந்தது. நான் அதெல்லாம் கேட்டு எனக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாச்சு. நான் எவ்வளோ கமெண்ட்ஸ் படிச்சிருக்கேன், எனக்கு ரொம்பலாம் பேசியிருக்காங்க, அதெல்லாம் எனக்கு பெருசாக ஒன்றும் அந்தளவுக்கு எடுத்துக்கல. இவர் அப்படி பேசிட்டாங்க எனக்கு கஷ்டமாக இருக்குது. நாளைக்கு நம்மளுக்கும் இந்த மாதிரி ஒரு நிலமை வரும், இதை மைண்டில் மட்டும் வச்சுக்கோங்க. நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபேஸ் பண்ணி தான் வருவீங்க, வராமல் இருக்க மாட்டீங்க. நான் இந்த லோகோ அப்புறம் இந்த ஐடி இருக்கார்ல, இவங்க 2 பேருக்குமே சேர்த்து சொல்கிறேன். இதெல்லாம் பண்ணாதீங்க தயவுசெய்து, அது நல்லது கிடையாது. நான் உங்களுக்கும் சொல்கிறேன், நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறவங்ககிட்டே சொல்கிறேன். இந்த லோகன்றவர் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ஐடி, இவர் இன்ஸ்டா ஐடி, முடிஞ்ச அளவுக்கு இவங்க சைடில் யாரும் ரிப்போர்ட் பண்ணி இந்த சேனலை க்ளோஸ் பண்ணுறாங்க. அது எங்கள் ஐடியை க்ளோஸ் பண்ண மாதிரி பார்த்துக்கோங்க. நீ எதுக்கு சொல்கிறேன்னா, நான் இந்த மாதிரிலாம் ஒரு நாள் வீடியோ போட்டதில்லை. இதில் எனக்கு 10 காசு பிரயோஜனமும் கிடையாது. அவர் என் கூட பழகி கூட இல்லை. எனக்கு இன்னொருத்தர் மூலியமாக தெரியும். அவரை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப சீனியர் டிரைவர். அவர் எடுத்த அந்த ரூட் மட்டும்தான் ஓட்டுவார். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒருத்தர். இந்த யானிகா டிசோர்க்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு எக்ஸாம்பிள் இவர் தான். ஸோ இவருக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை நாளைக்கு நம்மளுக்கும் வரலாம். நானும் ஒரு கற்றுக்குட்டி தான், நாளைக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வரலாம். அந்த நேரத்தை உதவி செய்ய ஆள் இருப்பாங்களான்னு தெரியாது. அவர் ஒரு காலை பறி கொடுத்துட்டு ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்கிறாரு. நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறது சரியே கிடையாது, பார்த்துக்கங்க. இந்த மாதிரி பண்ணாதீங்க யாருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த 2 ஐடி மேலே ரிப்போர்ட் போட்டு விடுங்க. இதை தாண்டி எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் உண்மையாகவே சொல்கிறேன், உதவியாக தான் அந்த வீடியோ கேட்டேன். ஆனால் அவருக்கு கால் இருக்கா இல்லையா இதெல்லாம் பார்த்தா நீங்கள் போகணும்னு சொல்லி, நீங்கள் இது வரைக்கும் உதவி செஞ்ச எல்லாருக்கும் ரொம்ப 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 பெரிய நன்றி. ஏன்னா நம்ம சேனல் மூலிமா ஒரு தொகை அவருக்கு போயிருக்கு. அவர் அதையும் சொல்லிட்டாரு, நல்ல எனக்கு ஒரு அமௌண்ட் வந்துருக்குங்க, போதும், இதோட வீடியோ எடுத்துருங்க, இதுக்கு இந்த மாதிரி எனக்கு பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டாரு. நீங்களும் அந்த ஆடியோ கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் யாருக்கும் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது தவிர்த்துருவோம் இந்த பேச்சை. இதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இன்னும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். சேஃபாக பத்திரமா இருங்க.